அறிவுறுத்தல், அறிவூட்டல், மகிழ்வித்தல் என்ற 3 நிலைகளின் முடிச்சுதான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. இந்த தொகுப்பில் எத்தனையோ சடங்கு சம்பிரதாய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் படம் பிடித்து பதிவு செய்து காணொளியாக மாணவர்களுக்கு காட்டுகின்றோம். பொங்கல், தைப்பூசம், நோன்பு பெருநாள், கிறிஸ்துமஸ் போன்ற நாட்களுடைய சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் எல்லோருக்கும் எடுத்து கூறும்போது, மாணவர்களுக்கு எடுத்துக் கூறும்போது அவர்கள் அவற்றை பற்றிய கருத்துக்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். வளமான கற்றலுக்கு உரமூட்டும் கற்பித்தலாக இது அமைகின்றது. மலேசியாவிலிருந்து கூட மிகச் சிறப்பான பேச்சு தமிழ் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. கைமணம், நீங்களும் சமைக்கலாம், அலாரம் போன்ற நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அவற்றில் மலாய் மொழியின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு பசாரு, நாலாங்கடை, நாலாங்கல், கம்போங், ரோத்தான் போன்ற மலாய் சொற்கள் இயல்பாகவே தமிழை போலவே கலந்துவிட்டு மொழி சிதைவுக்கும் பொருள் மயக்கத்திற்கும் அவை வித்திடுகின்றன. இவை தவிர்த்தால் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் எளிமையான பொதுவான தமிழை நாம் கொண்டு சென்று சேர்க்க முடியும். பேச்சு வழக்கில் பொருள் மயக்கம் இது வகுப்பறைகளில் இந்த காட்சிகளை காண்பிக்கும் போது மாணவர்களே இதை போன்ற கருத்துக்களை கூறுகிறார்கள். அழகான பாடலை கேட்டீங்க, இனியும் அழகான பாடலை கேட்க போறீங்க என்பதை, அழகான பாடலை கேட்டீங்க, இனி அழகான விஷயங்களை பார்க்க போறீங்க. விஷயங்களை, பாடலை கேட்கத்தான் முடியுமே தவிர பாடல் பாடுபவர்களை பார்க்க முடியும், பாடலை பார்க்க முடியாது. இப்படி ஆழமான பொருள் சிதைவுக்கும் பொருள் மயக்கத்திற்கும் இந்நிகழ்ச்சிகள் வித்திடுகின்றன. நகைச்சுவைக்கான ஒரு பெரிய அங்கீகாரம், சிரிப்புக்கான ஒரு பெரிய உத்தரவாதம், உணர்வு பூர்வமான ஒன்றுக்கு உத்தரவாதத்தை யாரால் அளிக்க முடியும்? ஒரு நகைச்சுவையை சொல்லும் போது அவரவர் மனம் சார்ந்த ஒன்றுதான் அதை ரசிப்பது. எனவே இதற்கு யாராலும் உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. அப்படி உத்தரவாதம் கொடுப்பதாக கூறுவது பொருள் சிதைவை ஏற்படுத்துகின்றது. கலக்கப் போவது யாரு, அசத்த போவது யாரு, செய்திகளை வாசிப்பது சீதா, இந்த மாதிரியான தொடர்கள் இன்று சாதாரணமாக பேசப்படுகின்றன. இவை திணை மயக்கத்தை உண்டுபடுத்தவில்லையா? இம்மாதிரியான திணை மயக்கத்தை உண்டுபடுத்துகின்ற தொடர்கள் வந்தால் மாணவர்களுக்கு நாம் கற்பிக்கும் போது இவை சரியா தவறா என்று அவர்களே நம்மை கேட்கின்ற அளவுக்கு நாம் ஆளாகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அடுத்தது பார்க்கலாம், கேட்கலாம், கேக் வெட்டி கொண்டாடலாம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இவையெல்லாம் நாளாகவும் அடுத்தது வாழ்த்துக்களாகவும் தொலைக்காட்சியில் வலம் வருவதை தமிழ் நெஞ்சங்கள் உணராமல் இருப்பதில்லை. அடுத்ததும் பாருங்க, உங்களுக்கு என் தாழ்வான வணக்கங்கள், பணிவான வணக்கங்களை சொல்ல முடியும், தாழ்மையான வணக்கங்களை சொல்ல முடியும். தாழ்வான வணக்கங்களை எப்படி சொல்ல முடியும்? ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து வரவேற்போம் இல்லையா? பெரிய கைத்தட்டு கொடுக்க முடியாது, பலத்த கரவொலியுடன் வரவேற்க முடியும். உங்களுக்காக அந்த காடியை வெட்டிவிட்டு வந்தேன், யாராலும் காடியை வெட்ட முடியாது இல்லையா? அந்த வாகனத்தை முந்திக் கொண்டு வர முடியும். அவர் வெளியாயிட்டாரு என்னும் போது இது அமங்கலமாக நமக்கு நினைக்க தோன்றுகின்றது. இவையெல்லாம் சர்வ சகஜமாக, அதாவது இந்த 4 ஒளி வழிகளிலும் இடம்பெறுகின்ற தொடர்கள். இவை மயக்கத்தை உண்டு பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களிடையே இது போன்ற வாக்கியங்கள் புழக்கத்திற்கு வந்துவிட்டால் அவற்றை திருத்துவது எப்படி என்ற குழப்பத்தையும் நம்மிடையே உண்டு படுத்துகிறது. கலப்பு மொழி, தொலைக்காட்சியில் கலப்பு மொழிகள் எவ்வாறு இருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது தமிழ் பயிர்கள் குறைவாகவும் ஆங்கில கலைகள் அதிகமாகவும் இருக்கின்றன. அப்படி ஆங்கில கலைகள் அதிகமாக இருப்பதனால்தான் மக்கள் ரசிக்கிறார்கள், வியாபாரம் பெருகுகிறது என்று நம்மை நாமே தேற்றிக் கொள்வதில் பொருளே இல்லை. தமிழ் மொழியை அழிப்பதில் தொலைக்காட்சி ஒளி வழிகள் மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. அவ்வாறு ஆற்றுகின்ற போது அமெரிக்காவில் பெட்னா என்ற அமைப்பு தமிழ் மொழியை சீராக அழித்துக் கொண்டிருப்பதில் உள்நாட்டு தொலைக்காட்சிகள் பெரும் பங்கு வகிக்கின்றனவா, வெளிநாட்டு தொலைக்காட்சிகள் பெரும் பங்கு வகிக்கின்றனவா என்று பட்டிமன்றமே நடத்தியிருக்கிறார்கள். அதில் வெற்றி பெற்றது உள்நாட்டு தொலைக்காட்சிகள் தான், தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள் தான். எனவே உயிரூட்டுகின்ற நிலையில் இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் உயிர்ப்பு நிலைக்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, அறிவிப்புகள் நீங்கள் நாள்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் இல்லையா?
the one and only Mr. Manu, the sweetie Mrs. Chitra and the beauty Subhaji இப்படியெல்லாம் நாள்தோறும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றை விளக்க தமிழில் வார்த்தைகளே இல்லையா, இவற்றை வர்ணிக்க தமிழில் முடியாதா என்ற ஐயப்பாடுகள் நம் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. சமையல்னா A+B² கிடையாதுங்க, அதுல கிரியேட்டிவ் பிளஸ் ரிலாக்ஸிங் இருக்கணும். இதுக்கு இணையாக அழகான எளிய தொடர்களை பயன்படுத்தினால் எவ்வளவு சுவையாக இருக்கும். அறுசுவையோடு தமிழ்ச்சுவை சேரும் போது இனிய சுவையாக அது மனம் பெறாதா? இப்படி போன்ற ஏக்கங்கள் எல்லாம் என்னிடத்தில் மட்டுமல்ல, தமிழ் நெஞ்சங்கள் இரண்டாம் மொழி கற்கும் மாணவர்கள் கேட்கின்ற கேள்வியாகவே இவை அமைகின்றன. உரையாடல்களில் ஒரு நிகழ்ச்சியை படைக்கும் போது நடுவர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் போட்டி. ஆங்கிலத்தில் அந்த அறிவிப்புகளுக்கு கொடுப்பதில் நீ சிறந்தவளா, அந்த நிகழ்ச்சியை பற்றி நடுவர்கள் சொல்வதில் நான் சிறந்தவளா என்று கூறும் அளவுக்கு இரண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்ற போக்கு மிக அதிகமாகவே இருந்து வருகின்றது. நீங்க பாருங்க, இதுல கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, அடுத்தது டஃப்பான சாங், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி சொல்லும் போது ஒளிமயமான பாடல் இருக்க முடியாது, ஒளிமயமான எதிர்காலம் அமையலாம் பாடுபவருக்கு. எனவே பொருள் மயக்கத்திற்கும் பொருட்சிதைவுக்கும் தொடர் இயல்பின்மைக்கும் இவையெல்லாம் வழிவகுக்கின்றன என்பதை நாம் தயவு செய்து ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்லது. டென்ஷன் ஆகுறீங்க, எல்லா தொடர்களிலும் இந்த மாதிரி வருகின்றது. டென்ஷன் ஆக முடியாது, ஏனென்றால் அது உணர்வு. இந்த மாதிரியான ஆங்கில தொடர்கள் ஏராளமாக வருகின்றன. எனவே அடுத்தது பெயர் சூட்டும் விழா இல்லையா, பெயர் சூட்டும் விழா தமிழில் வராதா? எல்லா நிகழ்ச்சிகளும் ஆங்கிலத்தில் வருகின்றன. எங்களுடைய வசந்தத்தில் அலோ வசந்தம், சுட்டீஸ் கிளப், யாரந்த ஸ்டார், டான்ஸ் ஜோடி, இவையெல்லாம் முன்பெல்லாம் வசந்தத்தில் அழகான தமிழ் தொடர்கள் இடம்பெறும். இப்போது தமிழ்நாட்டு ஒளி வழிகளை பார்த்து அவர்களுக்கும் இந்த வியாதி தொற்றிக் கொண்டு விட்டது. இங்க பாருங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், ஜோடி நம்பர் 1, யூனிவர்சல் பாட்டு பாடவா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2, ஸ்டார் வர்சஸ் ஸ்டார், ஜஸ்ட் உள்ளே ஜஸ்ட் வெளியே, இது மலேசியாவில். இந்த மாதிரி ஆங்கில பெயர்கள் ஏன்? படைப்பவர் தமிழர், பார்ப்பவர் தமிழர், ரசிப்பவர் தமிழர், உள்ளம் கொண்டு உணர்ந்து அதனை உருகி அனுபவிப்பவர்கள் தமிழர்கள். ஆனால் ஏன் இந்த போலித்தனம்? இந்த போலித்தனம் நம்மோடு சென்று விட்டால் பரவாயில்லை, எதிர்கால தலைமுறையிடத்தில் கொண்டு செல்லும் போது அவர்கள் பேச்சு தமிழ் பேசும்போது இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தினால் இனி வருங்காலம் இந்த தமிழாகத்தான் இருக்கும், இது போன்ற கலப்பாகத்தான் இருக்கும். கொச்சை வழக்கு, இது நாம நாள்தோறும் பார்க்கின்ற வழக்கு. மந்திக்கேன் மணிமகுடம், கடைச்சருக்கு மாதுக்கு ஏன் மங்கள நாள், சந்திக்கே அனுப்புகின்றார் செந்தமிழை, சதிகாரர் சிரமறுப்போம் எடுடா வாளை. இது கூகுள் இணைப்பதில் நான் படித்த ரசித்த வரிகள். இன்னும் ராவா இருக்கணும், தமா தூண்டு பிரேக், உங்களோட பேசினா குஜாலா இருக்கு, அவங்க உங்களை கலாய்க்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் ஷேக்கியா இருக்குது, பட்டைய கலப்புறாங்க, ஜமாய்க்க போறாங்க, தூள் கலப்பிட்டாங்க, உள்டாவா பேசாதே. இவையெல்லாம் எந்த அகராதியில் இருக்கின்றன? எந்த கலைச்சொல் ஆக்கத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கின்றன? நம் தமிழ் நெஞ்சங்களில் இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் புலம் பெயர்ந்த நாடுகளில் வாழும் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு வழிகாட்டியாக எவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். பன்னித்தமிழ், இதுதான் இப்போது மிக அருமையான தமிழ் இல்லையா? இதெல்லாம் ரிங் பண்ணி, கால் பண்ணி, மீட்